குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பஞ்சாங்கம் பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20-2-26 வெள்ளிக்கிழமை. சூளம் மேற்கு, பிறை வளர்பிறை, திதி திருதியை 2:38 PM வரை, பிறகு சதுர்த்தி, நட்சத்திரம் உத்திரட்டாதி 8-7 PM வரை, பிறகு ரேவதி, யோகம் சாத்தியம் 6:23 PM வரை, பிறகு சுபயோகம், கரணம் கரசை கரணம் 2:38 PM வரை, பிறகு வனசை, ராகுகாலம் 10 to 12, குளிகை நேரம் 7 to 9 AM முடிஞ்சிருச்சு. யமகண்டம் 3 to 4:30 PM, அபிஜித் காலம் 11:59 AM to 12:46 PM, நல்ல நேரம் 9 to 10, 4 to 5:30, சந்திராஷ்டமம் மகம் பூரம். இந்த நட்சத்திரம் உள்ளவங்க அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது இருப்பாங்க. ராகு இருக்கிற இடத்துலேருந்து 7வது 180 டிகிரியில் வித்தியாசத்தில் கேது இருக்கும். கேது இருக்கிற இடத்துலேருந்து 180 டிகிரி வித்தியாசத்தில் ராகு இருக்கும். இந்த ராகு கேதுவோட மையப்புள்ளி ராகு இடத்துல இருக்கிற இடத்துலேருந்து 4வது கட்டம், 7னா இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இடையில ஒரு கட்டம், அதுதான் மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க. அங்கே ஏதாவது பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னா, உதாரணமாக சூரியன் இருந்தது அப்படின்னா, சூரியன் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப், அப்பா, மாமனார், அரசு அதிகாரி, அரசியல்வாதி, உதாரணமாக ஃபாதர் பார்த்தீங்கன்னா அவர்னால எந்த யூஸும் இருக்காது. அப்பா இருப்பார், அவர்னால பிரயோஜனம் இருக்காது, இல்லை சிறு வயசுலேயே அப்பா இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாமனார், இந்த மாதிரி உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் நான் சூரியனை சொன்னேன். அதே மாதிரி கேது இருக்கிற இடத்துலேருந்து 4வது கட்டம் ரைட்டில் எண்ணிட்டு வரணும். அங்கே எந்த பிளானட் இருந்தது அப்படின்னாலும், உதாரணமாக செவ்வாய்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் உடன் பிறந்த சகோதரர், அவர் கூட சண்டை சச்சரவு வரும், இல்லைன்னா பேச மாட்டோம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பாதிக்கும், இல்லை அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும், கால் ரத்த காயம் வரும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். இந்த ராகு கேது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ராகு கேது ஸ்தலங்களில் போய் அபிஷேகம், பூஜை இதெல்லாம் செஞ்சு நம்ம ரெமடிஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடலாம்.